டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் கட்டாயமாக்கிட்டாங்க. ஸோ பொது தமிழ் அல்லாத மற்ற தேர்வுகளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸை தவிர மற்ற எக்ஸாம்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. ஸோ அதற்கு 2022, 23, 24 இந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற கிட்டத்தட்ட 23 தேர்வுகளோட வினா தொகுப்பு தான் இந்த புத்தகம். சரிங்களா? ஸோ 23 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் சார் அப்படியே ஒரிஜினல் அசல் வினாத்தாள்களை எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பயன்படுத்திக்கலாம், ரெஃபரன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த 23 வினாத்தாள்களை தொடர்ந்து கொடுத்துட்றாங்க. பின்னாடி மொத்தமாக பார்த்தீங்கன்னா அது என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறதையும் அதோட கீயையும் சார் கொடுத்துட்றாங்க. ஸோ மொத்தம் 23 தேர்வு 2024 அசிஸ்டன்ட் அக்ரி ஆஃபீஸர் வரைக்கும் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டு ஒரு மாடலுக்காக ஒரே ஒரு ஷீட் கொடுத்துறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை ஜெராக்ஸ் எடுத்து போட்டு எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது முதல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அசல் வினாத்தால் அப்படியே கொடுத்துறாங்க, ஆப்ஷன்ஸோட எப்படி இருந்ததோ அதே மாதிரி அப்படியே கொடுத்துறாங்க. 100 வினாக்களும் அப்படியே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வினாத்தால் சாரோட புக்கில் 2022 நடந்த சர்வேயர் எக்ஸாமுக்கான ஒரு புத்தகம். இது பாருங்க. எஸ், 100 கேள்விகள் முடிஞ்சுன்னா அடுத்த வினாத்தான் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் 2020 நடந்தது. ஸோ இந்த மாதிரி 23 தேர்வுகளுடைய ஒரிஜினல் வினாத்தாள்கள் இந்த புத்தகத்தில் இருக்கு. இந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம், ஆசிரியர் தகுப்பு, அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் தயாராகக்கூடிய மாணவர்கள் அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 23 வினாத்தாள்கள் எப்படி என்ன ஃபார்மேட்டில் கேட்குறாங்க, என்ன பேட்டர்னில் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. ஓஎம்ஆர் சீட் சிங்கிள் சீட் கொடுத்துருக்காங்க. அது சாரே கீழே கொடுத்துட்டாரு, தேவையான அளவுக்கு பிரதி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு குறிப்பு மாதிரி கொடுத்துட்றாரு. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடிய அனைவரும் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பர் கீழே போயிட்டுருக்கு. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் தேவிராவுடைய இந்த கட்டாய தமிழ் எந்த புத்தகம்ங்கிறது எங்களுக்கு தெளிவாக ஆசிரியர் பெயரோட வினாவங்கி புத்தகம் கட்டாய தமிழ்னு மென்ஷன் பண்ணிடுங்க. இல்லாட்டி இந்த புத்தகத்தோட அட்டைப்படத்தை காமிச்சு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம உங்களுக்கு இந்த புத்தகம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து எப்படி ஆர்டர் பண்ணுங்கிறதுலேருந்து உங்கள் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் இது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். அந்த விவரங்கள் இப்போ டெஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னாலும் ஆர்டர் ப்ரொசீஜர் வீடியோன்னு ஒன்று போட்டிருக்கோம். அது 5 minutes 11 seconds ஓடும். சரிங்களா? ஸோ அதை ஒரு முறை முழுமையாக கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அது கிடைச்சிரும். சிஓடி பண்ணுறது இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். அதே போல் பேமெண்ட் பண்ணணும்னா என்னென்ன ஆப்ஷன், ஃபோன்பே ஆப்ஷன், கூகுள் பே ஆப்ஷன், QR கோட் ஆப்ஷன், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம எப்போ உங்களுக்கு புத்தகத்தை அனுப்புவோங்கிறதுலேருந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்புவோமா, இந்தியா போஸ்ட்டில் அனுப்புவோமாங்கிறதுலேருந்து, அது எத்தனை நாளில் ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்புனா எத்தனை நாளில் வரணுங்கிறதுலேருந்து, இந்தியா போஸ்ட்டில் அனுப்புனா எத்தனை நாளில் வருங்கிறதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோம். ஸோ அந்த ஆடியோவை, அந்த வீடியோவை ஒரு முறை அவசியம் பார்த்துருங்க. அது வரைக்கும் எந்த வகையான ஃபோன் கால்ஸும் நீங்கள் செய்ய வேண்டாம். சரிங்களா? கேட்டதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ், அது மீறி ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரக்ட் ஃபோன் கால், அது டைரெக்டாக ஃபோன் கால் பண்ணி கேட்டுக்கலாம். எப்போ அந்த 5 minutes 11 seconds ஆடியோ வீடியோவை கேட்டதுக்கு அப்புறமா மட்டும்தான். அது வரைக்கும் டைரக்ட் ஃபோன் கால்ஸை தவிர்த்து விடுங்கள். அதே போல் வாட்ஸ்அப்பில் எந்த காரணத்தை கொண்டும் எப்பவுமே, சரிங்களா, எப்பவுமே புத்தகம் உங்களுக்கு ஆர்டர் போட்டது கைக்கு வர வரைக்கும் வாட்ஸ்அப்பில் கால்ஸ் வந்துடாதீங்க. அது மிஸ்டு கால் கூட சரி. நிறைய பேர் பேமெண்ட் பண்ணிட்டா மெசேஜ் பண்ணிட்டா உடனே மிஸ்டு கால் கொடுக்குறீங்க. அது எங்களுக்கு பெரிய அளவில் பெரிய டிஸ்டர்பன்ஸ். அது எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு மாணவர்களுக்கான ஒரு சேவையில் நாங்கள் இருக்கோம் இல்லையா, அதை அது பாதிக்கும். ஸோ உங்களுக்கு புத்தகம் வர்றதுக்கு லேட் ஆகலாம், புத்தகம் வர்றது மிஸ் ஆகலாம், பேமெண்ட் அனுப்புனதில் ஏதாவது நாங்கள் கவனிக்காமல் விடலாம். அதுக்காக தான் நம்ம சொல்கிறது மிஸ்டு காலோ, வாய்ஸ் காலோ, வீடியோ காலோ வாட்ஸ்அப்பில் எதுவுமே வந்துடுறாங்க. ஒரு முறை எந்த புத்தகம் வேணும்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டீங்கன்னா மற்ற எல்லா விவரங்களும் நம்ம கொடுத்துருவோம். அந்த ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லிடுவோம். ஸோ அதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டால் மட்டும் டைரக்ட் ஃபோன் கால் மட்டும் அலௌட். சரிங்களா? ஸோ தொடர்ந்து உங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு புத்தகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.